12th Maths Chapter 1 Application of Matrix and Determinantsல Exercise 1.1ல செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த அட்ஜாயின் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் ஏசி கொட்டு இதை வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 2ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மற்ற மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் வரும், அடுத்தது மைனஸ், அப்புறம் ப்ளஸ், அப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதிடுறோம். 7 2. அடுத்தது வந்து மைனஸ்னால் இங்கே 3ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுடுறோம். அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதுகிறோம். 3 1 3 2. அடுத்தது வந்து திருப்பி ப்ளஸ் 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டா என்ன இருக்குன்னா அதை அப்படியே பார்த்து எழுதுகிறோம். 3 4 3 7. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருந்தால் திருப்பி இங்கே மைனஸ் வரும். சரிங்களா? இதில் மைனஸ் போட்டுக்கிடுங்க. திருப்பி இங்கே 3ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா 3 1 7 2. இப்போ 3 1 7 2. இங்கே மைனஸ் தான் திருப்பி ப்ளஸ், திருப்பி இங்கே 4ல் இங்கே 4 இருக்கு இல்லையா, 4ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 2 1 3 2 2 1 3 2. அடுத்தது மைனஸ் வரும், மைனஸ். அடுத்தது இங்கே 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுருந்தீங்க. அப்போ 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 3 3 7 2 3 3 7. அடுத்தது வந்து ப்ளஸ் என்ன இருக்குன்னா 3ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 3 1. இந்த 3ல் உள்ள ரோவையும் காலத்தினா 3 1 4 1. அடுத்தது மைனஸ் 7ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 1 3 1 3 1. அடுத்தது 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 3 3 4. இங்கே ப்ளஸ். அடுத்தது 2 3 3 4. இதுதான் இது ஒரு மேட்ரிக்ஸ். இது ஃபுல்லாக போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா 4 2s இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 4 2s are 8 8 மைனஸ் இதை ரெண்டையும் இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு திருப்பி இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே 4 2s are 8 அப்புறம் 8 மைனஸ் 1 7s are 7. இப்போ 8 மைனஸ் 7 போடணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து 4 2s are 8 போட்டு மைனஸ் 7 ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 4 2s are 8 மைனஸ் 7. இப்போ இதில் நான் அப்படி எழுதுகிறேன். அதே மாதிரி ஒன்றா எழுதுறேன். ப்ளஸ் நம்பர் ஆஃப் 8 மைனஸ் 7. அடுத்தது வந்து மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் விட 3 2s are 6 6 மைனஸ் 3 3 1s are 3. சரியா? ஃபஸ்ட்டு 3 2s are 6 போட்டுக்கிறேன். 3 2s are 6 மைனஸ் 3. அடுத்தது ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இங்கே 3 7s are 21 4 3s are 12. இப்போ 21 மைனஸ் 12. 3 7s are என்ன வரும்னா 21 மைனஸ் 4 3s are 12. அடுத்த மேட்ரிக்ஸ் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 2s are 6 மைனஸ் 7 1 7s are 7. இங்கே திருப்பி இங்கே என்ன மைனஸ் இருக்குது, மைனஸ் வரும். 3 2s are 6 மைனஸ் 7. அடுத்தது அடுத்தது ப்ளஸ் 2 2s are 4 4 மைனஸ் 3. அடுத்தது மைனஸ் 2 7s are 14 3 3s are 9. அப்போ 2 7s are 14 மைனஸ் 9. திருப்பி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 1s are 3 மைனஸ் 4. இங்கே வந்து திருப்பி என்ன வரும்னா ப்ளஸ். இப்போது 4 3 மைனஸ் 4 3 மைனஸ் 4. திருப்பி இங்கே என்ன வரும்னா மைனஸ் 2 1s are 2 மைனஸ் 3 1s are 3 2. அப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 2 மைனஸ் 3 வரும். திருப்பி இங்கே அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து 2 4s are 8 8 மைனஸ் 3 3s are 9. அப்போ இங்கே ப்ளஸ் போட்டு 2 4s are 8 3 3s are 9.
இந்த போட்டுறேன். இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம். அட்ஜாயின்ட் வெக்டர் மீன்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஏ. அப்போ இங்கே டிரான்ஸ்போஸ் அது தெரியறதுக்கு இங்கே டி போடணும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏங்கிறதுனால இது மேலே இப்படி எழுதிக்கணும். அட்ஜாயின்ட் வெக்டருக்கு டெஃபினேஷன் வந்து அதுதான். அதனால் ஒவ்வொரு தடையும் டி போட்டுக்கிறோம். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி 8லேருந்து 7 போனால் 1, அடுத்தது -6 உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ -6 + 3, அப்போ -3. அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம கொடுத்ததை ஒன்று ஒன்றா நம்ம செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்கும். அப்போ 8 - 7 + 1, அடுத்தது வந்து 6 + 3 வந்து -3 ஆகும். அடுத்தது வந்து 21 - 12 + 9, அடுத்தது வந்தீங்கன்னா -6 + 7 வந்து +1, அடுத்தது 4 - 3 1, அடுத்தது 14 + 9 வந்து -5 வரும். அடுத்தது வந்து 3 - 4 -1, அடுத்தது -2 + 3 = +1, அடுத்தது 8 - 9 -1. டிரான்ஸ்போஸ் இங்கே டி போட்டுக்கிறோம். இப்போது நம்ம அட்ஜாயின்ட் வெக்டர் எழுதுகிறோம். இப்போ ஆன்சர் என்னென்னா இதில் ரோ வந்து காலமாக மாற்றுறோம், காலத்தை ரோவாக எழுதுகிறோம். சரிங்களா? அப்போது அட்ஜாயின்ட் வெக்டர் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு 1 - 3 ஃபர்ஸ்ட் எனக்கு 1 - 3 9 இருக்குது. அதை வந்து நம்ம கீழே எழுதுறோம். ரோ வந்து காலமாக எழுதுகிறோம். 1 - 3 9. திருப்பி வந்து 1 1 -5. அப்போ 1 1 -5. அடுத்தது வந்து -1 1 -1. அப்போ இங்கே 1 -1 1 -1. இதுதான் adjoint of vector. Thank you. Please subscribe my channel.